கட்டு வரக்கூடாதுன்னு மாட்டி வச்சிருப்பாங்க. நான் திசுவோம் யாரு ஒரு சூத்திர ஒரு குச்ச சொருவி எடுத்து போய் அந்த வீட்டுல வச்சுக்கணும். அந்த வீட்டுக்கு திஷ்டே போல போட்டோ பிடிச்சி குடித்து பாத்ரூம் சேர்த்து ஓட்டுனா போறது எவனுமே பீ வராது. அது போகட்டும் போகட்டும். என் அழகை பார்த்து உனக்கு பிடிக்கவில்லையா? என் அழகை பார்த்து பார்த்து யார் அதிகமா ஆசைப்பட்டாங்க? ஆசைப்பட்டாங்க என் முகத்தழகை பார்த்து கர்மத்தை மூஞ்சாவை பார்த்து மூசிலே விட்டு இந்த பாவாடை யாருமா தச்சுது? இந்த பாவாடை யார் தச்சது கேக்குற? இந்த பாவாடை யார் தெரியுமா தச்சா? பாம்பே டைலர், பாம்பே டைலர், பாம்பே டைலர், பாம்பே டைலர். இந்த பாவாடை தச்சதோட சரி 3 மாசம் ஆச்சு ஒரு பாவாடை தைக்க கொடுத்து. ஆமா 35,000 தை கூலி. ஆமா அதோட போய் சேர்ந்து தம்பி உனக்கு பாவாடே இவ்வளவு பட்டிருந்தா உனக்கு சட்டி செய்யணுமா? சட்டி என் அழகை பார்த்து அழகை பார்த்து நடிகர் திலகம் மைக் அங்க ஹலோ ஒன்று ஹலோ ஹலோ ஓகே பார்த்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசா தம்பி. அதனால போய் சேர்ந்தாரு போல என் அழகை பார்த்து அது மட்டும் கிடையாது மக்கள் திலகம் அது மட்டும் கிடையாது கடைசியா கேப்டன் விஜயகாந்த் அப்படி யாரும் ஆசைப்பட்டார்கள். நீ மட்டும் அப்படி இருக்கிறாங்க. அவர்கள் எனக்கு யாருமே முடிக்கல. யாருமே அது மட்டும் கிடையாது. இப்ப என்னை யாரும் திரும்ப ஆசைப்பட்டாங்க. யாரு? என் முகத்தழகை பார்த்து உன் முகத்தழகை பார்த்து மு.க. ஸ்டாலின் ஆசைப்பட்டாரு. அவரு எனக்கு பிடிக்கல. அப்புறம் யார் தெரியுமா ஆசைப்பட்டாரு? என் இடுப்பழகை பார்த்து உன் இடுப்பழகை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் போட்டோம். அவங்க யாரும் எனக்கு பிடிக்கல. அப்படியா ஒரு ஆளு யாரு என் காலில் ஊந்து கும்பிடுறாரு. உன் காலையா? என் நடையழகை பார்த்து உன் நடையழகை பார்ப்படி என் நடையழகை பார்த்து பொண்ணு நடதான் நரேந்திர மோடி ஆசைப்பட்டார். சொல்லி வச்சு அப்புறம் ஆமா ஏழு 3 பேர் போய் சேர்ந்தாங்க. ஆனால் அவர்களை பார்த்து எனக்கு யாருமே பிடிக்கல. இப்ப இந்த நேரம் ஒருத்தவங்களை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறார் தம்பி. அந்த மகாராஜா யாரு? அது யாரு? அவர் யார் தெரியுமா? அப்பா வராரா? ஏந்திரா உங்க அம்மா வந்துக்குதா? ஏந்திரா கொண்டாடி வேற கூட்டின்னு வருதுடா. ஏந்திரா காசுக்கு 100 ரூபாய் கடந்து போடுறாரு. டேய் 145 ரூபா கோடி கடந்து போடுறாரு. வீட்டுக்கு ஒரே புள்ள
தம்பி அது போனால் போகட்டும். சபையை பார்த்தாயா சிரிக்க ஒரு கூட சிந்திக்க வைக்க வேண்டும். எப்படி சிரிக்க வைக்கணும்? ஏன்னா ஒரு சபையில ஒரு நாடகம் வந்து விட்டா கொட்டு பாதி கூத்து பாதி சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் ஒரு சின்ன சிறு பிள்ளைங்களுக்கு தமாஷா இதை பேசணும். இனிமேல் பட்டு கதையா போக வேண்டும். என்னை சாதாரண ஆள் என்று நினைக்காத. கால் விட போயிடும். நான் யார் என்று தெரிந்தால் யாரு என்ன பேச மாட்டேன். கவலைப்படாத. காலைல தலைவிட்டு சொல்லிட்டேன். சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தர சொல்லிட்டேன். இந்த ரோடு மோடு பொல்லமா இருக்குதான். ஓஹோ காரை என்ன பண்ணா என்ன பண்ணா இப்படி ஒரு பெரலு பெருந்தா. ஓஹோ ரோடு எல்லாம் சமமாயிடுமா? கல்லெல்லாம் கொஞ்சம் கல்லுக்கெல்லாம். ஓஹோ அப்ப என்னை பார்த்தா சேசிக்கு ரோடு வர மாதிரி எனக்கு. அது போனால் போகட்டும். சபையை பார்த்தாயா? ஆமா. எப்ப சபை தண்ணியில அம்மன் பத்திர. இந்த கூட்டத்தை எங்கே சென்றால் பார்க்கலாம். ஒயின் ஷாப் சென்றால் பார்க்கலாம். சமாள யாருக்குமே அது கெட்ட பழக்கம் கிடையாது. ஒயின் ஷாப் பார்க்கமா? சரி நீ சொல்ற மாதிரி கூட்டமா இருக்கும். இது போல பெண்கள்லாம் வருவாங்களா அங்க? வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? அவங்களா நம்மள ஒயின் ஷாப் போறோம். ஓஹோ அவங்கள உள்ள லோக்கல் ஒயின் ஷாப்ல வாங்கிப்பாங்க. நம்ம சும்மா தெரியாது. அப்படி இருந்தாலும் காமனை நினைவினாலும் கஞ்சனை உண்டியாலும் 100 ரூபா கூட அனுப்பிக்கிறேன். காமனை நினைவினாலும் ஆமா கஞ்சனை உண்டியாலும் மகள் நடிகமாதர் பொருந்திய துணையினாலும் தாமதம் இல்லா கங்கை தரித்தனல் பாதத்தாலும் நியமமாய் எடுத்து காத்த நிர்மல கிருஷ்ணதேவா என்று உரைக்கும்படியான ஸ்ரீமன் நமோ நாராயண மூர்த்தி 6 மலை கடந்து 7வது மலையிலே வீற்றிருக்கக்கூடிய 7 மலை 7 மலை 7 மலை எல்லாம் மலை இறைவன் திருமலையான் திருமார்பில் தங்கக்கூடியவள் திருவாகிய மகாலட்சுமி. இப்பேர் பெருத்த மகாலட்சுமி ஆட்சம் பொருந்திய சபைக்கு உள்ளாக நான் வந்த பொழுது என்னை உற்று நோக்கி பார்த்தால் உன்னுடைய ஒளிபெரும் கருவினாலே என்னை உற்று நோக்கி பார்த்தால் இன்னார் இனியார் என்று ஆள தெரியாத தம்பி. இங்கிருந்து பார்த்தா ஆள தெரியாது. இந்த மெத்தமலை நின்று பார்த்தா பெரிய சேவலால தெரியும். கோவில் மேல் நின்று பார்த்தா நெல்லுக்கு பால தெரியும். எனக்கு டீல வேணாம். சும்மா இருந்தா குடி. நான் பால் குடிக்கிறேன். வயசான அப்ப பால் குடிக்கணும் கேள மாட்டேன் சொல்லிக்கிறேன். அப்பா போட்டோ பிடிச்சி கூட்டு செலுத்த மாட்டேன். ஓஹோ ஆமா. யாரு போட்டோ பிடிக்கிறது? யாரு போட்டோ பிடிக்க? யாரு வாய திறக்காத. அவ்வளவு பெருசில் என்னுடைய விளக்கம் எனக்கு தெரிஞ்ச போதாது. போதாது. எல்லாரும் உனக்கு குட்டி சாத்த நினைச்சுக்கிறாங்க. யார் அதனால யாருக்கு தெரிய வேண்டும். நீயே தப்ப இன்னும் ஒரு நாளைக்கு இந்த பூமியில ஊர்த்தி நீ தின்ற மாதிரி பாரு. என்ன ஆத்தா அங்காள பரமேஸ்வரி கொழுவுல பாத்துந்தாங்கிறா. 16 பேர் சாப்பிட்டு ஏழு கை வந்துடும். அது வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். கல்லாம் எதனா கறி உள்ள பத்தியா அம்புட்டும் வேணாம். என்ன பார்த்து சாப்பிட என்ன சொல்றோம் பாரு. ஆயா என்னையா
விளக்கம் விநாயகர் விளக்கம் எப்படி ராட்சதி என் பெயரோ என்ன திங்க வந்து கவுல் அடிக்குது பீத்திட்டு வந்தேன் என் பெயரோ உன் பேரோ உன் பேரோ என்னோட பேரோ உன் பேரோ சரயுக ராட்சசி என்னோட நாம தேமோ ஆமா சரயுக ராட்சசி ஆமா மேமா பால்டப்ப மூடுமா எங்க அம்மா நான் ஓடிட்டா சரி ராட்சசி சரயுக ராட்சசி ஆமா என்னுடைய நாடு கிடையாது நாங்கள் நாட்டிலே வாசம் செய்வது கிடையாது நாடு கிடையாது நாங்களோ காட்டிலே வாழக்கூடியவர்கள் ஓஹோ வனத்திலே வாழக்கூடியவர்கள் இதோ தெரிகிறது பத்தியா ஆமா தெரியுதாடா தெரியுது எங்க தெரியுது சரி ஏரி எது இதோ வனம் எந்த வனம் ஆமா இந்த வனத்தின் பெயர் என்ன சரயுக வனம் சரயுக வனம் சரி சரயுக வனம் சரி 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 கேட்டா இதெல்லாம் அசுர பாஷைகள் இதோட குலம் அசுர பாஷை கத்துக்கதாவா கத்துக்கதா என்னுடைய சிரிப்பு என்னுடைய சிரிப்பு வந்து விட்டால் நான் காட்ட மாட்டேன் பாஷைகள் அசுர பாஷைகள் ஆமா அப்படி ஆமா எங்களுக்கு மகிழ்ச்சி வந்தால் சிரிப்பது வழக்கம் வணக்கம் நாங்கள் எப்படி சிரி சிரி அடிச்சு மண்டையா வச்சுருவோம் சிரிமா சிரி சிரி புன்னகை புன்னை சிரிப்பு ஆமா எங்களுடைய குலம் என்ன குலம் சூத்துக்கார குலம் அரக்கர் குலம் அரக்கர் குலம் அப்படி அரக்கர் குலத்திலே வந்து விட்டேன் சரயுக ராட்சசி ராட்சசி அப்படி இருந்தாலும் தம்பி இந்த வனத்திலே பிறந்து ஆமா ஒரு பெண்ணாக பிறந்து எங்கள் மூலையாதையாக இருக்கக்கூடிய அரக்கர் குலத்திலே வந்த சராசந்தன் மணிமாறன் கீர்த்தகன் கிருபாசூரன் அப்படி சொல்லக்கூடிய அரக்கர் குலத்திலே வந்து விட்டவர்கள் ஆனாலும் தம்பி உனக்கு ஒரு விஷயமே தவிர இப்ப பொறுத்த அரக்கர் குலத்திலே வந்தாலும் தவிர சமயம் எங்க மூதாய் என்று சொல்லிக் கொள்ள எங்களுக்கு யாருமே கிடையாது என்ன காரணம் தெரியுமா எதற்காக எதற்குமா ஐயா அந்த தாய் என்ன